இன்றைக்கி சண்டே இல்லையா? ஸோ எப்போதும் போல் எழுந்திரிச்சு ரெடி ஆகிட்டேன். ஆனால் ஒர்க்குக்கெலாம் இல்லை, ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறதுக்கு. நானும் அம்மாவும் தான் ரெடியாக இருந்தோம். அப்பா வந்து ஒர்க் போயிட்டு வந்த டயர்டில் வரலன்ட்டாரா, சரி ஓகேன்னு நானும் அம்மாவை மட்டும் ரெடி ஆகிட்டு கிளம்பிட்டோம். எங்கேன்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா, திருச்சியில் இருக்க என்னோட பெரியம்மா வீட்டுக்கு. அதாவது என் பாப்பாவுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா இப்போ மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகிட்டு இருக்கா. ஸோ அவளுக்கு ஏஜ் அட்டன் பண்ணதுக்கப்புறம் தலை சுற்றலை. ஸோ மேரேஜ்க்கு முன்னாடி அதை பண்ணுவாங்க இல்லையா, சேம் அதே ஃபங்க்ஷனுக்கு தான் பார்த்துட்டிங்கன்னா கிளம்பிட்டோம். வீட்டில் சிம்பிளாக பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணி எங்கள் மாமா வீட்டில் எல்லாம் இருந்து வந்தாங்க. அப்புறம் நாங்களும் போயிருந்தோமா. ஸோ போயிட்டு சிம்பிளாக எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சாச்சு. ஸோ நல்லா போச்சு ஃபங்க்ஷன்லாம் ஃபன்னாக. அதாவது ரிலேட்டிவ்ஸ் எல்லாமே ஒரு இடத்துல சேர்ந்துருந்தாலே அந்த இடம் நல்லாயிருக்கும் இல்லையா. ஸோ நல்லா இருந்துச்சு. ஸோ அப்புறம் அந்த குட்டி பாப்பா பக்கத்து வீட்டு பாப்பா ஸோ நல்லா ஆக்டிவாக இருந்தாள். என் கூட நல்லா இன்ட்ராக்ட் பண்ணிவிட்டு விளையாண்டுட்டு இருந்தாளா. ஸோ அவளெல்லாம் வீடியோ எடுத்துகிட்டு அப்புறம் ஃபைனலாக எல்லாம் சாப்பிட்டுட்டு ஈவினிங் பார்த்துட்டிங்கன்னா ஒரு 4:30 போலலாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா கிளம்பிட்டேன். ஸோ வீட்டுக்கு வரத்துக்கு 6 o'clock ஆயிடுச்சு.